மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ராஜா அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் அப்துல்லா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களே, தொகுதி பார்வையாளர் செண்பக விநாயகம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் லாலா சங்கரபாண்டியன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, நடராஜன் அவர்களே, அவைத்தலைவர் சுப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களின் நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இந்த பகுதிக்கு நான் கட்டாயம் வர வேண்டும் என்று என்னை இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக என்னை அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியையும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் போட்டி கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சகோதரிகளுக்கு தந்த வாக்குறுதி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் அந்த உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆட்சி பொறுப்பிற்கு மறுபடியும் வந்தோன்னு அது எவ்வளவு 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல எல்லாரும் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது முதியோர் உரிமை தொகை வருதா? அது வருதுல, அது வந்தா இது வராது. சரியா? முதியோர் உரிமை தொகை ஆட்சிக்கு வந்த உடனே இன்னைக்கு 1200 இருக்கிறது, அதுவும் 2000 உயர்த்தி வழங்கப்படும். எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய 8000 ரூபாய்க்கான கூப்பன், அந்த இல்லத்தரசிகளுக்கு தரக்கூடிய அந்த கூப்பன், இல்லத்தரசிகளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அவங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கொண்டு போய் அதை கொடுத்துட்டு, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் வீட்டுல, உங்க வேலையை கம்மி பண்றதுக்கு என்ன வேணுமோ, வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, சமைச்சு வச்சுட்டு அப்புறம் சூடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, மைக்ரோவேவ் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க வேலையை குறைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை சகோதரிகள் வாங்கி கொள்ளலாம். அதுதான் நாங்க இதை வாங்கி கொடுக்குறோம் வச்சுக்கோங்க அப்படின்னு. உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 8000 ரூபாய் கூப்பனை தருகிறேன், உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி மக்களுக்கான திட்டங்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க போறாங்க கல்லூரியில, அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். தமிழ் புதல்வன், அதே போல புதுமை பெண் என்ற 2 திட்டங்களின் வழியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆட்சி மறுபடியும் வரப்போகுது, வந்த உடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் அதை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வரக்கூடிய 5 வருஷத்துல அந்த லேப்டாப்புகள் 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வீட்டுல, 1 மாசம் 2 மாசம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. அந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல கூட அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது என்பதற்காக 6 மாதங்களுக்கு அந்த வேலை படித்து
முடித்துவிட்டு பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். காலை உணவு திட்டம், பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. இப்ப 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த திட்டம் 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் வழங்கப்படும். உங்களுக்கு நம்ம முதலமைச்சரை பத்தி தெரியும், அவர் அதோடு நிறுத்த மாட்டாரு. 10வது வகுப்பு வரை 12வது வகுப்பு வரை எல்லாருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துதான் அதை உறுதி செய்வார்கள். அதனால எல்லாருக்கும் காலை உணவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக தருவார்கள். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள். எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தில இருந்து பிஜேபி ஆட்சியில. அந்த பிஜேபி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த திட்டத்தையும் எந்த நிதியும் கொண்டு வரதில்லை. எல்லாத்துக்கும் நிதி நிறுத்திடுறாங்க. 100 நாள் வேலை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியா முழுக்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 100 நாள் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். காங்கிரஸும் திமுகவும் ஒன்றிய அரசு ஆட்சியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. நிதி கொடுக்கறதே இல்லை. யாருக்கும் 100 நாள் வேலை கிடைக்கிறது இல்லை. இப்ப அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை. இருங்கம்மா, நம்ம பேசி முடிக்கிறேன், பேசுங்க, சரியா? அதனால 100 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலையை செய்து தருவதற்கு, சரி செய்வதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாளுக்கான நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. இப்ப ஒரு புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. என்னன்னு, யாருக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அங்க யாருக்கு வேலை போடலாம், எத்தனை பேருக்கு வேலை போடலாம், என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கறத அங்க இருந்து முடிவு பண்ணா யாருக்கு வேலை கிடைக்கும். அதனால இந்த பகுதியிலே பிஜேபி ஓட்டு கேட்டு வருவாங்க. அப்படி கேட்டு வரும்போது அவங்க கிட்ட கேளுங்க, 100 நாள் வேலை உயர்த்தி தர வேண்டும். தரல, 100 நாளாவது வேலையும் சம்பளமும் கொடுக்கறதுக்கு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படின்னு நீங்க நிச்சயமாக அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வேன். நம்முடைய ராஜா அவர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர், உங்களோடு பயணிக்கக்கூடிய வேட்பாளர். இங்க பக்கத்துலதான் இருக்காரு. கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்துருவாரு. மத்தவங்க எல்லாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம். மத்தவங்க எல்லாம் நீங்க பார்க்கவும் முடியாது, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால உங்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய முதலமைச்சர் தமிழை, தமிழ் மக்களை, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய ராஜா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீனியாரிட்டி வேலை நான் சொல்லியிருக்காங்கம்மா, இல்ல சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சொல்லியிருக்காங்க, அது நிச்சயமாக செய்து தரப்படும். தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க.